எங்களுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு. கஷ்டம்னா சர்வசாதாரணமான கஷ்டம் இல்ல, அது பயங்கரமான கஷ்டம். அந்த கஷ்டத்துல நாங்க வந்து மீள மாட்டோமாங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே நாங்க மீள மாட்டோம்ங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் அந்த இறை வழிபாடு வந்து நாங்க அப்படியே வச்சுட்டு இருந்தோம். அது வச்சுட்டு இருந்ததுனால அவர் இந்த அளவுக்கு எங்களை வந்து முருகன் வந்து உங்க கிட்ட வரம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க என்ன வரம் கேட்பீங்க? நான் எங்க கிட்ட வரம் தர்றாருன்னு சொல்லிட்டுன்னா நாங்க என்ன கேட்கறோம் கேட்டீங்கன்னா, இங்க வாரவங்க அத்தனை பேரும் நல்லா போகணும், உன்னுடைய சக்தி உலகம் பூராமே பரவும், வாரவங்க நல்லா இருக்கணும், உன்னுடைய சக்தி உலகமே பூரா பரவும். அதுதான் நான் கேட்கறேன். நாம நம்மளுக்குன்னு எதுவுமே நான் கேட்கறேன். அந்த ஒரு மனசை போதுங்க, அந்த கடவுள் உங்களுக்கு என்னைக்குமே அந்த கான்செப்ட்ல தான் கடவுளே வரும். கடவுள் வந்து முருகனையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்க முடியும். முருகனெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல வச்சுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கடவுளையும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்றோம், ஆனா அது கிடையாது, கடவுள் தான் நம்மளை தேர்ந்தெடுக்குன்னு. ஆமா 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 ஆமா. அப்போ சாமி சொல்லுது, பழனிமலை முருகன் வந்து நீ 11 வருஷமா கழிச்சுட்டா நீ உனக்கு வந்து ஒரு தாய் வருவா, அப்பதான் நீ கால் போட்ட தாய் ஒன்று மேல வந்து நீ தான் அப்பதான் அங்க போய் நீ அந்த இடத்துல வாசம் செய்யணும். 1வது படியில் உட்காந்துருப்பாராம். எல்லாருமே தெய்வம் பத்தம் வச்சுட்டு இருக்கும்போது இந்த சாமி 10 வருஷம் 14 வருஷம் மொத்தம் அந்த மகிமை முருகன் காத்துட்டு இருந்தாரு பழனிமலை ஃபர்ஸ்ட் படியில.